ஏன்னா திடீர்னு யூடியூப்ல பார்த்து அந்தோணியார் கோயில்ல அந்த வளாகத்துக்குள்ளேயே சினிமா பாட்டு கச்சேரி திருவிழாவுக்கு நடத்துறாங்க. அந்த சினிமா பாட்டு கச்சேரி நடக்குது. ஒரு பக்கம் பையங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா எங்க போய் ஆடினாங்கன்னு தெரியல. ஆனா கோயிலுக்குள்ள நடக்குது பாட்டு கச்சேரி. குருவானவர் நற்கருணை கொடுக்கும்போது இயேசுவை கழுத்துல கயிறை கட்டி இழுத்து கொண்டு வரான். வாங்க போறவருக்குள்ள கயத்தை கட்டி இயேசு இழுத்து கொண்டு வரான். நான் திருப்பலிக்கு போவேன். எப்படி போவேன்னா, எந்த திருப்பலி சீக்கிரம் முடியுமோ அங்க போவேன். எந்த திருப்பலியில குருவானவர் ரொம்ப சுருக்கமா பிரசங்க வைக்காரோ அங்க போவேன். நான் போய் நற்கருணை வாங்க போகும்போது என் கருப்பையில காப்பரடி கருத்தடை சாதனை வச்சிருப்பேன். என் வயிற்றுல கருத்தடை சாதனை இருக்கும். என் செல்போன்ல ஆபாச படம் இருக்கும். இயேசு சொல்வார், தீயோர்களாகிய நீங்கள் எப்படி நல்லது பேச முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவத்துல, குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. நம்முடைய உடல் ரொம்ப முக்கியமானது. ஆதாம் ஏவாள் தங்கள் உடலால் மாட்சியை இழந்து போனார்கள். அதனால் உடல் பாவத்துக்கு விற்கப்பட்டு விட்டது. நம்முடைய உடல்ல பார்க்கக்கூடிய எல்லாமே ஆதாமினால் இந்த உடல் பாவத்துக்கு விற்கப்பட்டு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு? இந்த உடலுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தில பவுல் சொல்கிறார், திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே. ஆனால் நான் ஊன் இயல்பினன், நான் பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டவன். இப்ப இந்த அடிப்படையான உண்மை நமக்கு புரியணும், ஏத்துக்கிடணும். நம்ம பெரிய டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய அறிவாளியாலாம் இருக்கலாம். ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்தேன். அப்போ ஸ்கூல்ல ஒரு எல்கேஜி படிக்கிற பையன், அவனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா நடந்துச்சுன்னு கேட்ட அவன் சொல்றான், அவங்க அப்பா டாக்டரேட் முடிச்சு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கிறார். இவன் சொல்லான், எல்கேஜி காரன். இவன் சொல்றான், ஃபாதர் எங்க அப்பாவுக்கு பேசவே தெரியல ஃபாதர் அப்படி சொல்றான். எங்க அப்பாவுக்கு பேசவே தெரியல ஃபாதர். ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கிறோம் செய்தித்தாள்கள்ல இந்த அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் என்ன பேசுறாங்க, எப்படி பேச தெரியாம பேசுறாங்க. காரணம் என்ன? இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்துக்கு விற்கப்பட்டது. இயேசு சொல்வார், தீயோர்களாகிய நீங்கள் எப்படி நல்லது பேச முடியும்? மத்தேயு 12 30-31 தீயோர்களே நீங்கள் எப்படி நல்லது பேச முடியும்? அப்ப இந்த உடல் என்பது பாவத்துக்கு விற்கப்பட்டது, பாவத்துக்கு அடிமையான ஒன்று. அதனாலதான் இயேசு உடலிலே நம்மை மீட்டார். அவருடைய உடலால் நம்மை மீட்டார். அவருடைய உடலுக்கும் மாட்சி, நம்முடைய உடலுக்கு ஒரு மாட்சியை உண்டாக்கினார். அப்ப நம்ம எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? நம்ம புகழ்ச்சியால் பிரியப்படுத்தலாம், நம்முடைய ஜெபத்தால் பிரியப்படுத்தலாம். அதனால் ஆண்டவருக்கு பிரியமானது, மாட்சியானது என்ன? என் உடலால் தான் நான் ஆண்டவரை மாட்சிப்படுத்த முடியும். அதைத்தான் இன்றைக்கு 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். நம்முடைய உடலால், இந்த உடல் கடவுள் தங்குகிற ஆலயம். ஏன்னா டாக்டர் குளோரியா போலான்னு ஒரு அம்மா, ஒரு பல் டாக்டர், அவங்களுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில 2வது அனுபவம், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். சாக போற நேரத்துல ஆண்டவர் சந்திச்சு அவங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒவ்வொன்னா வாழ்வின் நூல்ல இருந்து காமிக்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். நான் திருப்பலிக்கு போவேன். எப்படி போவேன்னா, எந்த திருப்பலி சீக்கிரம் முடியுமோ அங்க போவேன். எந்த திருப்பலியில குருவானவர் ரொம்ப சுருக்கமா பிரசங்க வைக்காரோ அங்க போவேன். திருப்பலிக்கு நான் போய் நற்கருணை வாங்க போகும்போது என் கருப்பையில காப்பரடி கருத்தடை சாதனை வச்சிருப்பேன்.
என் வயிற்றுல கருத்தடை சாதனம் இருக்கும், என் செல்போன்ல ஆபாச படம் இருக்கும், என் கையில மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்த கயிறு இருக்கும், என் பையுக்குள்ள ஹேண்ட்பேக்குள்ள தகடு இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நான் நற்கருணை வாங்க போவேன்னு சொல்வார். இப்ப நற்கருணை வாங்க போவது என்னுடைய உடலுக்குள்ளாக. ஆனால் அதுல நான் எந்த தகுதியும் இல்லாம, புனித மார்கரெட் மேரி அம்மா ஒரு குருவான ஒரு நற்கருணை கொடுக்கும்போது ஒரு காட்சி பார்க்கறாங்க. அந்த காட்சியில என்னன்னா, குருவானவர் நற்கருணை கொடுக்கும்போது இயேசுவை கழுத்துல கயிறை கட்டி இழுத்து கொண்டு வராங்க. வாங்க போறவருக்குள்ள கயத்தை கட்டி இயேசுவை இழுத்து கொண்டு வராங்க. இன்னொருத்தர் நற்கருணை வாங்கும்போது இயேசு கைகளை விரிச்சு சந்தோஷமா உள்ள போறார். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கலக்கம், ஏன் ஒரு ஆளுக்குள்ள கயிறை கட்டி இயேசுவை இழுக்காங்க, இன்னொருக்குள்ள இயேசுவே சந்தோஷமா போறார். இயேசு சொல்றார், ஏன் ஒருத்தருக்குள்ள கயிறை கட்டி என்னை இழுக்காங்கன்னா, அந்த ஆளுக்குள்ள போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வெறுப்பு தான் இருக்கு. ஆனா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேனே, என்னை நம்புகிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பான், அவன் வாழ்வு வருவான். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேனே, நான் போகாம இருக்க முடியாது, அதற்காக நான் கட்டாயமா போறேன். ஆனா இன்னொருவர் என்னை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தகுதி உள்ளவராக, என்னை பெற்றுக்கொள்வதற்காக அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார், எனவே நான் ஆசையோடு அவருக்குள்ள போறேன். அதனாலதான் இயேசுவை நற்கொடை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு நமக்குள்ள வரும்போது அவரை கயிறை கட்டி இழுக்கிறோமா, அவர் மகிழ்ச்சியோட வராராம். என்னுடைய வாழ்வு உடல் என்கிற ஆலயம் இயேசு தங்குவதற்கான ஒன்றாய் இருக்கிறதா, இல்லை இது சந்தையாக குப்பை கூடாக இருக்கிறதா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு மனிதர்களுடைய உடல் எல்லாம் அசுத்தமாகி பாவமாகி போவதால் ஆலயங்கள் அசுத்தமாகிறது. நீ கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் அதனுடைய மகிமையை, வணக்கத்தை, அதற்குரியதை இழந்து நிற்கிறது. இயேசு சொன்ன மாதிரி சந்தை கூடாரமாக ஆகிக்கொண்டிருக்கு. அங்க நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஏன்னா திடீர்னு யூடியூப்ல பார்த்து அந்தோணியார் கோயில், அந்தோணியார் கோயில்ல அந்த வளாகத்துக்குள்ளேயே சினிமா பாட்டு கச்சேரி திருவிழாவுக்கு நடத்துறாங்க. அந்த சினிமா பாட்டு கச்சேரி நடக்குது, ஒரு பக்கம் பையங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா எங்க போய் ஆடினாங்கன்னு தெரியல. ஆனா கோயிலுக்குள்ள நடக்குது பாட்டு கச்சேரி. எப்ப நடக்கு? திருவிழாவுக்கு நடக்கு. ஒரு பெரிய மாதா கோயில், எங்க தெற்கு பகுதியில பெரிய மாதா கோயில், மாதா கோயில் திருவிழாவுக்கு கடைசி 3 நாளும் பாட்டு கச்சேரி. மாதா தேர் இழுப்பாங்க. தேர்ல அந்த தேருக்கு முன்னாடி பின்னாடி பாத்தீங்கன்னா மேளம், ஆட்டம், டான்ஸ், குடி எல்லாம். அப்ப ஆலயங்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மறைபரப்பு ஞாயிறு நடக்கும். நிறைய கோயில்களுக்குள்ள விளையாட்டு போட்டி, ஆட்டமும் பாட்டம், பேரு மறைபரப்பு ஞாயிறு. ஆனா என்ன நடக்குது? கோயிலுக்குள்ள கேக்கு வெட்டுறது அங்கதான், டான்ஸ் ஆடுறது அங்கதான், எல்லாமே கோயிலுக்குள்ளதான். நான் என்ன சொல்றேன், நீங்க சினிமா பாட்டுக்கு ஆட வேண்டாம், கிறிஸ்துவ பாட்டுக்கே ஆடுங்க. ஒரு கோயிலுக்குள்ள டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல போய் என்னால பக்தியா ஆராதனை எப்படி ஜெபிக்க முடியும்? கடவுளுடைய பிரசன்னத்தை எப்படி நான் காண முடியும்? அப்ப இன்றைக்கு குருக்களுக்கு ஆலயத்தினுடைய மகிமை அர்த்தம் புரியல. அதனால கோயிலுக்குள்ள அன்னதானம் நடக்கு, கோயிலுக்குள்ள ஆட்டம் பாட்டம் நடக்கு, கோயிலுக்குள்ள விளையாட்டு போட்டி நடக்குது. வேற இடம் இல்லைன்னு சொன்னா நடத்தாதீங்க. அது கோயிலுக்குள்ளதான் பாராட்டு விழா நடக்கும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இதை சந்தையாக. ஏன்னா புனித பௌஸ்தீனாவுடைய வாழ்க்கையில அவங்க நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி கோயில்ல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நற்கருணை ஆண்டவர் அவங்க கையில வந்துட்டாரு. இயேசுவே என்னன்னு கேட்கிறாங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல, நான் இதை விட்டு வெளியே போறேன். எங்க? அவங்க கான்வென்ட்ல.
நான் இதை விட்டு இருக்க மாட்டேன், எனக்கு நடக்கிறது பிடிக்கலன்னு நற்கருணை பேழையிலிருந்து இயேசு வெளியே போறார். இவங்க அவரை சமாதானம் பண்ணி பேசி உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வது தடவை கை கொண்டுட்டார். நான் இருக்க மாட்டேன், இங்க நடக்கிறது எனக்கு பிடிக்கல, ஒன்னும் சரியில்லைங்க. திரும்ப சமாதானம் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. திரும்ப ஜெபம் பண்றாங்க. இயேசுவே குழந்தை இயேசுவா கையில வந்துட்டார். நான் இருக்கவே மாட்டேன், என்ன சொன்னாலும் சரிதான், இங்க நடக்கிறது எனக்கு பிடிக்கல. திரும்ப அவங்க பரிகார ஜபங்கள் சொல்லி இரக்கத்தின் ஆண்டவரை சொல்லி தாஜா பண்ணி கொண்டு உள்ள வச்சாங்க. எந்த ஆலயத்துல ஆண்டவருக்கு பிடிக்காதது நடக்குதோ அங்கே நற்கருணை பேழை இருந்தாலும் இயேசு அங்கே இருக்க மாட்டார். எந்த கோயில்களுக்குள்ள ஆட்டம் பாட்டம், எந்த கோயில் வளாகத்துல பாட்டு கச்சேரி, எந்த கோயிலுக்குள்ளெல்லாம் அந்த வளாகத்துக்குள்ளே இயேசுவுக்கு பிரியமில்லாதது நடக்குதோ அது சந்தை கூடாரம். இயேசு அங்க இருக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கிடுதோம். ஆங்கிலத்துல டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. நம்ம நினைச்சுக்கிடுதோம் இருக்கணும்ல அவரு. எப்படி நம்முடைய உடல் என்கிற ஆலயம் முக்கியமோ, இன்றைக்கு ஏன் ஆலயங்கள் எல்லாம் சீர்கெட்டு போகிறது என்றால் மனிதர்கள் தங்கள் உடலாகிய ஆலயத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆலயத்தினுடைய புனிதம், அதனுடைய மகிமை தெரியாமல் இருக்குது. மிகப்பெரிய வேதனை இன்றைக்கு. முன்னாடி கோயிலுக்குள்ள உள்ள போனோம்னா அந்த வாசல்ல நின்று வணங்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். அந்த வாசல்ல நின்று ஒன்னு அரைமுட்டி போட்டு வணங்கணும், இல்ல குனிஞ்சி வணங்கிட்டு தான் உள்ள போகணும். உள்ள போய் திரும்ப முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு ஆராதனை பண்ணிட்டு தான் நம்ம எந்திரிக்கணும், உட்காந்து எல்லாம் செய்யும். இன்னைக்கு அது இல்லையே. உள்ள போன உடனே சேர்ல உட்கார்ந்துடுறோம். ஏனென்றால் ஆலயத்தின் மகிமையும் ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறா என்பதும் நமக்கு தெரியாதான் முக்கியமானது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு போய் பயிற்சி கொடுக்கல. எனவேதான் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த 2 ஆலயத்தையும் சொல்லுகிறார். ஒரு வயசானவர், 60 வயசு ஆச்சு. அவர் நல்லா ஜெபம் பண்றார், கடவுளுடைய அருளோடு இருக்கிறார். அவர் இயேசுவை முத்தி செய்கிறார். இயேசு மகிழ்ச்சியோடு அவரை திரும்பி பார்க்கிறார். அந்த பெரியவர் சொல்றாரு, நான் இப்பெல்லாம் ஜெபம் பண்றனோ இல்லை இப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்ப ஆண்டவருடைய முகத்தை என் கண் முன்னால கொண்டு அவருக்கு முத்தி செய்வேன். நான் செல்போனை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு காட்சியை நான் பார்த்துட்டேன், எனக்கு உடனே மனசு குத்துச்சு, ஐயோ பார்த்துட்டேன். நான் திரும்பி இயேசுவை முத்தி செய்கிறேன், அவர் முகத்தை அங்க திருப்பிக்கிட்டாரு, எனக்கு வேதனையா இருக்கு. எப்படி ஒரு ஆலயமோ வீடோ ஜன்னல் வழியாக கதவுகள் வழியாக அது மாசுபடுவதை போல நம்முடைய உடல் நம்முடைய புலன்களின் வழியாக மாசுபடுகிறது. கண்ணு, நம்முடைய வாய், நம்முடைய காது, நம்முடைய தொடு உணர்ச்சிகள், இந்த புலன்கள் வழியாக உடலானது மாசுபடுகிறது. எனவேதான் இந்த உடலை மாசுபடாமல் கடவுளுக்கு இந்த உடலால் மாட்சிப்படுத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவர் எனக்குள்ள இருப்பார். எப்படி கடவுளுக்கு பிடிக்காத கோயில்ல நடந்தா கோயில்ல கடவுள் இருக்க மாட்டாரோ, அதே போல இந்த உடம்புல ஆண்டவருக்கு பிடிக்காது நடந்தா ஆண்டவர் உன் வாழ்வுக்குள் இருக்க மாட்டார். நம்ம இயேசுவை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதோ நற்கருணை வாங்குறதோ முக்கியம் இல்லை. வந்தவர் வாண்ட இருக்க முடியுமா? உனக்குள்ள இப்ப நற்கருணை எல்லாரும் வாங்க போறோம், வாங்கினா உனக்குள்ள இயேசு இருப்பாரா? அவர் எனக்குள்ள இருப்பதை போல என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய பாதைகள் என்னுடைய பேச்சு என்னுடைய சிந்தனைகளும் இருக்குமா? அதுதான் முக்கியமானது. அவர் ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டவரையெல்லாம் இழந்து கொண்டே இருந்தால் நம்ம எப்போது பெற்றுக்கொள்வது? அப்படி என்றால் நான் உன்னை பேசுறோம்னா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு இது பிடிக்குமா? நான் எதையாவது ஒன்றை பார்க்கிறேன் என்றால் எனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நான் பார்க்கிறது பிடிக்குமா? இப்படி ஒவ்வொன்றையுமாய் நான் ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பெரிய மாட்சி. அவரை நான் இழந்து விடாமல் நான் பாதுகாத்தாலே போதும். ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பாடு போட வேண்டாம், வாங்க 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 இயேசுவை, வாங்க வாங்க ஆவியார், கூப்பாடு போட வேண்டாம். நீ இழக்காமல் பார்த்தால் நமக்குள் எப்போதும் இருப்பார். அப்ப இந்த உடலும் சந்தை கூடாரமாக மாறக்கூடாது.
நாம் வழிபடுகிற ஆலயமும் மாறக்கூடாது. இது நம்ம தான் அதை பாதுகாத்து மாட்சிப்படுத்தணும். அப்ப இயேசு உடலால் மாட்சிப்படுத்தினார். நானும் என் உடலால் ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன்.